Hello everyone, welcome to one of the most important video. ஏன் அப்படின்னா சார் ஃபிசிக்ஸில் ஏதாச்சும் பண்ணி மார்க் இம்ப்ரூவ் பண்ணியே ஆகணும் அந்த மாதிரி கட்டத்தில் இருக்கிறவங்க சரிங்களா. ஸோ அகெயின் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க. நான் வந்து எல்லாருக்குமே காமனான ஒரு சில விஷயங்களை சொல்லிடுறேன் ஓகேவா. ஃபிசிக்ஸில் நல்லா மார்க் வாங்கணும் சரிங்களா. நீங்கள் டிஃப்ரெண்ட் கேட்டகிரிஸில் இவன்னா இருக்கலாம், பட் நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஓரளவுக்கு சூட்டபிளாக இருக்கும். சார் நான் எல்லா சிலபஸையும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், அந்த கேட்டகிரியில் இருக்கிறவங்க வீடியோ பார்க்குறவங்களோட எண்ணிக்கை ரொம்பவே கம்மியாக இருக்கும் ஓகேவா. ஸோ சிலபஸ் ஃபுல்லாகவே முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஃபுல் சிலபஸ் டெஸ்ட்டு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஓகேவா. ஃபுல் சிலபஸ் டெஸ்ட். இந்த ஃபுல் சிலபஸ் டெஸ்ட் வந்து நீங்கள் கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் கொடுத்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் எல்லாமே நீங்கள் கவர் பண்ணிட்டீங்களா அப்படின்னு பாருங்கள். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக், இந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறது மட்டும் ஒரு தடவை என்ஷூர் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் முடிச்சதுக்கு அப்புறமேல் ஃபுல் சிலபஸ் டெஸ்ட் கொடுங்க. சிலபஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, எல்லா டாபிக் படிச்சிருப்பீங்க, கண்டிப்பாக மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் இருக்கும். அந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கை ஒரு தடவை நல்லபடியாக படித்து டெஸ்ட் கொடுங்க. அவ்வளோதான் சார் உங்களுக்கு சரிங்களா. என்ன எரர் வருது சரிங்களா. ஸோ அனலைஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஷீட் மாதிரி உங்களுக்கு கொடுத்துட்றேன். அந்த ஷீட்டை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க, அதை அனலைஸ் பண்ணுங்கள் ப்ராப்பராக ஓகேவா. சரிங்க. ஸோ ஃபுல் சிலபஸ் டெஸ்ட்டு, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக், இந்த ரெண்டு விஷயங்கள் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டானது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சார் ஓரளவுக்கு சிலபஸ் முடிச்சிருக்கோம், நாங்கள் என்ன பண்ணுறது? கண்டிப்பாக இந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் முடிங்க. அந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் முடித்ததுக்கப்புறம் அந்த சாப்டர் வைஸ் டெஸ்ட்டு கொடுங்க சரிங்களா. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் முடிச்சுட்டு என்ன பண்ணுங்க, சாப்டர் வைஸ் டெஸ்ட்டு. சார் ரிவிஷன் எப்படி சார் பண்ணுறது அப்படின்னா, ஃபிசிக்ஸை பொறுத்தவரைக்கும் கான்செப்டை திரும்பி திரும்பி ரிவைஸ் பண்ண போகிறதே இல்லை. உங்களுக்கு கொஷின் வந்து ஒரு 2 தடவை ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னு அந்த கான்செப்ட் மனசுலேயே இருக்கும். அப்போ ஃபிசிக்ஸை பொறுத்த ரிவிஷன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஃபார்முலாவை தான் ரிவைஸ் பண்ணணும். சொல்கிறது புரியுதா இல்லையா? ஃபார்முலாவை ரிவைஸ் பண்ணணும். சார் ஃபார்முலா எத்தனை ஃபார்முலா இருக்குது, என்னென்ன ஃபார்முலா இம்பார்ட்டன்ட் தெரியாதுன்னா, ஃபார்முலாக்குமே நான் வந்து ஒரு இது போட்டு வச்சுருக்கேன். என்ன சொல்கிறது, ஒரு பிளேலிஸ்ட் அவைலபிளாக இருக்குது சரிங்களா. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். அந்த பிளேலிஸ்ட்டை நான் டெலகிராம் சேனலோட லிங்க் என்ன, கான்செப்ட் A2K அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. A2K வரும் சரிங்களா. இந்த கான்செப்ட் A2K டெலகிராமில் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அங்கே வந்துடும். அங்கே நான் ஃபார்முலாவோட பிளேலிஸ்ட்டை கொடுத்துட்றேன். அதில் சாப்டர் வைஸ் ஃபார்முலா அவைலபிளாக இருக்கும். அந்த சாப்டர் வைஸ் ஃபார்முலாவை நல்லபடியாக ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஃபார்முலா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அந்த ரிவைஸ் பண்ணதுக்கு அவர் என்ன பண்ணுங்க, டெஸ்ட்டு கொடுங்க. புரியுதா இல்லையா? ஓரளவுக்கு கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோ. ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்க, டெஸ்ட்டு கொடுங்க சரிங்களா. சரி, எனக்கு கொஷின் சால்வ் பண்ணவே தெரியல அப்படிங்கிறவங்க தயவுசெய்து கிராஷ் கோர்ஸில் அந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கை பாருங்கள் ஓகேவா. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கிராஷ் கோர்ஸில் எல்லா லெக்சருமே அவைலபிளாக இருக்குது. அதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் மட்டும் நல்லபடியாக ஒரு தடவை பார்த்துக்கோங்க. சொல்கிறது புரிஞ்சா? ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் படிங்க, டெஸ்ட்டு கொடுங்க, ஃபார்முலா டெய்லி மார்னிங் எடுத்தோன்னே இந்த ரொட்டீனை மாற்றிக்கோ. சார் நான் டெய்லி மார்னிங் எந்திரிக்கிறேன், ஒரு லெசன் எடுக்கிறேன், அதோட ஃபார்முலாவை ரிவைஸ் பண்ணுறேன் சரிங்களா. இந்த சாப்டர் வைஸ் டெஸ்ட்டோட சொல்யூஷன் நான் யூடியூப்பில் ப்ரொவைட் பண்ணிடுறேன். சொல்கிறது புரியுதா? அந்த ஒரு சாப்டரோட டெஸ்ட்டோட சொல்யூஷனை கொடுத்துறேன். ஸோ சப்போஸ் உங்களுக்கு சாப்டர் வைஸ் டெஸ்ட்டு நீங்கள் சால்வ் பண்ணுறீங்க சரிங்களா, சொல்யூஷன் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா அது வந்துடும். அதுக்கு நம்மள்ட்ட A2K சொல்யூஷன் ஒரு சேனல் இருக்குது ஓகே. நான் அந்த சாப்டரோட டெஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் அதோட வீடியோ வேணால் உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன். பட் நீங்கள் அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், டெஸ்ட்டு எழுதுங்க ஓகேவா. ஸோ டெஸ்ட் எழுதிட்டு எனக்கு இந்த சாப்டருக்கு சொல்யூஷன் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் அந்த சொல்யூஷன்னா உங்களுக்கு கொடுத்துட்றேன். சொல்கிறது புரிஞ்சா? ஓகே. இல்லைனா மெயின் சேனல்லே அப்லோட் பண்ணிடுவோம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. மெயின் சேனலில் நான் சொல்யூஷன் ப்ரொவைட் பண்ணிடுறேன் உங்களுக்கு. ஸோ டெய்லி ஒரு நாளைக்கு ஃபார்முலா முடிங்க சரியா. லெசன் பை லெசன் ஃபார்முலா முடிங்க. நான் லெசன் பை லெசன் வந்து உங்களுக்கு PYQ அப்லோட் பண்ணிடுறேன். ரொம்ப இம்பார்ட்டன்ட், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ணால் தான் உங்களுக்கு எதெல்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் புரியும். PYQ டெய்லி ஒரு லெசனுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் சரியா. கன்சிஸ்டண்ட்டாக இருப்போம். ஃபார்முலா ஷீட் எல்லாமே அப்லோட் ஆயிடுச்சு. PYQ டெய்லி ஒரு லெசனுக்கான PYQ நான் அப்லோட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் டெய்லி ஒரு டெஸ்ட்டோட சொல்யூஷன். இந்த 3 விஷயங்கள் ஃபிசிக்ஸில் பண்ணுங்கள். ஃபார்முலா, ப்ரீவியஸ் இயர் கொஷின் எல்லாமே பார்த்துக்கோங்க, டெஸ்ட்டோட சொல்யூஷன் பார்த்துக்கோங்க ஓகேவா. NCERT எக்ஸாம்பிள் அண்ட் பாயிண்ட்ஸ் டு பாண்டர்.
இதுவும் நான் ஒரு வீடியோ மாதிரி கொடுத்துறேன். ஸோ நம்ம சேனலில் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா டெய்லி நீங்கள் 4 வீடியோ எதிர்பார்க்கலாம் டெய்லி. ஓகேவா? ஃபார்முலா ஆல்ரெடி அப்லோட் ஆயிடுச்சு. PYQ டெஸ்ட் சொல்யூஷன், இந்த பாயிண்ட்ஸ் டு பாண்டர். இந்த பாயிண்ட்ஸ் டு பாண்டர் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா இந்த பாயிண்ட்ஸ் டு பாண்டரில் வச்சுக்கிட்டு அசர்ஷன் அண்ட் ரீசனிங் டைரெக்டான கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க டைரெக்டாக. ஓகேவா? ஸோ ஃபிசிக்ஸில் இந்த 4 விஷயங்கள் பண்ணாலே போதுமானது. ஓகேவா? ஸோ டெய்லி மார்னிங் எழுந்திரிச்சோன்னு ஒரு ஃபார்முலா ஷீட்டை முடிச்சிருங்க. ஓகேவா? அந்த லெசனுக்கான PYQ நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். சால்வ் பண்ண முடிஞ்சுன்னா வெல் அண்ட் குட். அகைன் பார்த்தீங்கன்னா கொஷின் வந்து எல்லாமே கான்செப்ட் A2Kங்கிற டெலிகிராம் சேனலில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஓகேவா? PYQ எவ்வளோ PYQனா மினிமம் 2019க்கு அப்புறமேல இருக்கிற PYQ. ஸோ 2019க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 6 வருஷத்துல NTA 12 தடவை எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிக்கலாம். ஸோ 12 கொஸ்டின் பேப்பரில் இருக்கிற PYQ எல்லாத்தையும் நீங்கள் சால்வ் பண்ணணும். ஓகேவா? டெஸ்ட்டோட சொல்யூஷன். டெஸ்ட் எங்கே கொடுக்கணும்? எய்மர்ஸ் ஆப்பில் போய் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு டெஸ்ட் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? எய்மர்ஸ் ஆப்பில் போங்க. எய்மர்ஸ் ஆப்பில் போனீங்கன்னா எய்மர்ஸ் டெஸ்ட் சீரீஸ்னு இருக்கும். அந்த எய்மர்ஸ் டெஸ்ட் சீரீஸில் உள்ள போனீங்கன்னா கண்டென்ட் இருக்கும். சரிங்களா? ரேட் காட்டும், கண்டென்ட்டுக்குள்ளே போங்க. கண்டென்ட்டுக்குள்ளே போயிட்டு சாப்டர் வைஸில் ஃப்ரீ டெஸ்ட் நீங்கள் தாராளமாக கொடுத்துக்கலாம். ஸோ எய்மர் டெஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. லோகோ எப்படி இருக்கும்? A2Kங்கிற லோகோ இருக்கும். ஓகே, ஆக்சுவலாக A²க்கே 2 சொல்லி பழகியாச்சு. ஸோ ஃபார்முலா, PYQ டெஸ்ட் சீரீஸ், பாயிண்ட் டு பாண்டர் நான் இனிமேல் ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறேன். சரிங்களா? ஓகே சார், இதான் டெய்லி நீங்கள் பண்ணணும். ஃபிசிக்ஸ்க்கு இது மட்டும் பண்ணுங்கள், வேறு ஒன்றுமே பண்ண வேண்டாம். இது மட்டும் பண்ணாலே உங்களுக்கு நல்லபடியாக மார்க் வந்துடும். சொல்கிறது புரிஞ்சா? ஓகே. ஸோ இதுதான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இது எல்லா சாப்டருக்கும் நீங்கள் பண்ணியே ஆகணும். இது பண்ணாலே கண்டிப்பாக உங்களுக்கு மார்க் இம்ப்ரூவ் ஆகும். ஆல்ரெடி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வேணாலும் நீங்கள் தாராளமாக கேளுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையான்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் அதுக்கப்புறம் தான் வீடியோ அப்லோட் பண்ணுவேன். சரிங்களா? உங்களுக்கு இதெல்லாம் வேணுமா அப்படின்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இதெல்லாம் வேணுமான்னு பார்த்துக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி இப்போ நான் அப்லோட் பண்ணுறேன்னு எனக்கு ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் கிடைக்கணும். இப்போ நான் ஸ்ட்ராட்டஜி வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஸ்ட்ராட்டஜி வீடியோ நல்ல ரெஸ்பான்ஸ் வரும். ஓகேவா? ஒரு 1000 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பார்ப்பாங்க. ஆனால் அதில் இருக்கிற இப்போ இந்த PYQ அப்லோட் பண்ணால் ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்குறது இல்லை, அப்போ அது வேஸ்ட்டு. ஓகேவா? அந்த மாதிரி அப்லோட் பண்ணி யாருமே பார்க்கலன்னா அப்புறம் நான் பண்ணுற ஹார்ட் ஒர்க் ஃபுல்லாக வேஸ்ட்டாக போயிடும். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் பார்த்ததுக்கப்புறம் அது கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இல்லை அப்படின்னா இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து வேணா ஒன்று பண்ணலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து ஏதாவது PYQ டெஸ்ட் சீரிஸ் சொல்யூஷன், சரிங்களா, பாயிண்ட்ஸ் டு பாண்டர், இது எல்லாத்தையும் சேர்த்து நான் ஒன் ஷாட் மாதிரி போட்டுறேன். எது வேணுங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணி சொல்லுங்கள். தேங்க்யூ.